ஹாய் guys and welcome back to Motors தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட மாருதி சுசுகி XL6 இருக்கு. ஸோ இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு MPV செக்மெண்ட்ல வரும். ஒரு மோனோ கார்ல தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM கார்ஸ் மாருதி சுசுகிக்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட queries இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இந்த மாருதி சுசுகி XL6ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது நமக்கு மேக்ஸிமம் 103 பிஹெச்பி அண்ட் 137 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் ஆல்சோ இந்த இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு பிரசால யூஸ் பண்ணுறாங்க, எர்டிகாலையுமே இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின்குள்ளே பெருசாக நாய்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி டிஆர்எலும் நமக்கு அந்த ஹெட்லாம்பு கீழே வந்துருது. இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸுமே இந்த காரில் நமக்கு எல்இடியில் தான் வருது. அண்ட் அதை சுற்றி நமக்கு ஒரு ஹவுசிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு கீழே ஸ்கிட் பிளேட் பார்த்தோம்னா ஒரு சில்வர் ஃபினிஷில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கிரில்லுமே இந்த காரை நமக்கு சில்வர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக. அண்ட் நமக்கு மாருதி சுசுகி லோகோ நல்லா பெருசாகவே வந்துருது. அண்ட் எர்டிகாவோட இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் போல்டான ஒரு ஸ்டான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைஸ் இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.4 மீட்டர்ஸில் இருக்கும். 2.7 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 2740 mm எக்ஸாக்டாக சொல்லணும்னா. அண்ட் 180 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு எர்டிகா விட இதில் வந்து நமக்கு 1 இன்ச் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 165/60 R16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த அலாய்விலுமே நமக்கு ஒரு டியூல் டோன் மெஷின் கட் அலாய்ஸ் வந்துருது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் நமக்கு ஃபிளாட் வீல் ஆச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு அந்த பாடி சுற்றியுமே ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த பாடி கிளாடிங்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்கு. அண்ட் ஆல்சோ குரோமுமே இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர் எம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ப்ளூ கலர் பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவர் எம்ஸ்லேயே நமக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்கும், 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக. ஃபெண்டர்ஸில் இந்த இடத்துல அக்சசரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃப் ரேல்ஸும் இந்த காரில் வந்துருது. இந்த ரூஃப் ரேல்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரேல்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அதில் அடிஷ்னலாக கேரி பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு லாங்கான கார் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் செகண்ட் ரோல விண்டோ ஏரியா அந்த காரில் ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த காரில் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இன்க்ரெஸ் எக்ரெஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை நம்ம இன்டீரியர் போகிறப்ப பார்க்கலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தோம்னா ஒரு வால்வோ ஸ்டைல்லே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஹாலஜன்லாம் வரும். பிரேக் லாம்ப்ஸ் வந்து நமக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் அந்த குரோம்லாம் வந்து அக்சசரிஸில் ஆட் பண்ணது தான். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் வேரியன்ட், ஜெட்டா ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் வேரியன்ட்ஸில் வருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொடுத்துறாங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துருது. அண்ட் ஆல்சோ நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபகர் எல்லாமே வந்தது. அண்ட் ஸ்பாய்லரும் இதுலேயே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பூத் ஸ்பேஸ் பார்க்கலாம். 209 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வரும். ஸோ என்னதான் த்ரீ ரோ சீட்டிங் இருந்தாலுமே நமக்கு பூத் ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு அக்சசபிளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தோன்னா நமக்கு டூல்ஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு கிளவரான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சீட்ஸை வந்து நம்ம 50-50 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளாட்டான பூட் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த லாஸ்ட் ரோ சீட்டுக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்லைன் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் அப்ரைட்டாக இருக்கிறது, இதுதான் நமக்கு மேக்ஸிமம் ரெக்லைன் ஆகுறது. அண்ட் இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு சிங்கிள் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ண மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுலாம் ஆப்ரேட் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த மாருதி சுசுகி XL6ஓட தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோ சீட்ஸை டம்பிள் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒரு ரூம் கிடைக்கிது நல்ல உள்ள இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்க்காக. அப்போ ஸோ நான் இந்த சீட்டில் உட்காந்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் இந்த சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக் ரூம் வந்து நமக்கு அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம டிப்பிக்கலாக ஒரு 7 சீட்டில் உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. தேர்ட் ரோ ஸ்பேஸ் வந்து எல்லா கார்லையுமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து எனக்கு பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட் ரூமும் கொஞ்சம் அடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டர் தி சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹெட் ரூம் வந்து ப்ராப்ளம் இல்லை, அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8".
நமக்கு விண்டோ ஏரியாவும் பெருசாக கொடுத்துருக்கறதுனால பெருசாக கிளஸ்ட்ரோஃபிக்காக ஃபீல் ஆகல. பட் இன்னொரு விஷயம் அந்த காரில் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோ வரப்போ சீட்ஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. அண்ட் அதை விட தேர்ட் ரோ வரப்போ கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் ஹையரான பொசிஷனில் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏசி வென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோ ஒரு 4 ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த த்ரோவே இது வரைக்கும் வருது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சீட்ஸுமே ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ மோஸ்ட்லி ரிக்ளைண்டாக தான் இருக்குது. ஸோ ஃபைனல் ரிக்ளைன் தான், ஓகே தான், ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே தான், ஈஸியாக தான் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்கும். பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த செகண்ட் ரோ ஸ்பேஸ் பார்க்கலாம். இதில் வந்து இன்க்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ 180 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே ஒரு இன்க்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்க்கான பேட்டரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இந்த செகண்ட் ரோவில். ஸோ இங்கே வந்தப்புறம் பார்த்தோம்னா எனக்கு லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாகவே இருக்குது. இத்தனைக்கும் ஃப்ரண்ட்டில் நம்ம ஜெய்ப்ரோ உட்காந்துருக்காரு. ஸோ அவர் உட்காந்துருந்துமே சீட்டும் கொஞ்சம் ரிக்ளைண்டாக தான் இருக்குது. அப்படி இருந்துமே எனக்கு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் இருக்குது. அண்ட் ஃபுட் ரூமும் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். அண்டர்தீ சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பார்த்தோம்னா எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8". நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. ஸோ ஹெட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ஈஸியாக டச் ஆகிற மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு ஏசி வென்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 5'8" ஹைட் இருக்க ஜெய்ப்ரோ உட்காந்துட்டு இருக்காரு ஃப்ரண்ட்டில். ஸோ அவருமே நல்ல கம்ஃபர்டபுளாக சீட்டுமே ரிக்ளைன் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருந்துமே செகண்ட் ரோவில் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த மாருதி சுசுகி XL6ல. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருது. டோர் ஹேண்ட் நமக்கு ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்தது. நம்ம உள்ளேருந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டோர் பேட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிரேஷ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம சென்டர் கன்சோல்லையுமா வரும். அதை நான் உள்ள போகிறப்ப காமிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டோர் பாக்கெட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஸோ ரியர்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸின் ஹோல்டர்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் வந்துருது. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக, இது நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்காக, அண்ட் இது வந்து நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ்க்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனும் வந்துருது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் வருவோம். ஸோ ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் இந்த காரை நமக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு இதில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் இந்த இடத்துல பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் டிக்ளைனும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஸ்டியரிங் வீலில் ஒரு கிரேஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. சென்டரில் ஒரு MID கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் டாகோமீட்டர் வந்து, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்து, லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. சென்டரில் அந்த MID வந்து ஒரு ப்ளூஷ் ஃபினிஷில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ப்ளூ கலர் பேக்லைட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஐடியல் ஸ்டாப்பில் சேவ் ஆன ஃபியூலோட லெவல், இது பார்த்தோன்னா நமக்கு டேட் அண்ட் டைம், அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு G-ஃபோர்ஸ் மீட்டர் அண்ட் பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துருது. அண்ட் இது தவிர நமக்கு ஆக்சலரேஷன் பிரேக் அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துறாங்க. இது நமக்கு அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது நமக்கு ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ், டைம், ரேஞ்ச் அது எல்லாமே சென்டரில் வந்துருது. அண்ட் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டாகிள்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பி ரீசெட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு டாகிள் இருக்குது. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம டிஸ்பிளேக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. நம்ம பிரைட்னஸும் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வால்பேப்பர் மோட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாக் வந்து அனலாக் டிஜிட்டல் இது வேணால் செட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் அண்ட் டைம் வந்துருது, செக்யூரிட்டி, வெல்கம் மெசேஜ், ஸோ அது எல்லாமே கொடுத்துட்றாங்க. 7-inch இருந்தாலுமே அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நமக்கு அந்த மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ இதில் பார்த்தோன்னா பேலன்ஸ் ஃபீடர் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த சரௌண்ட் சென்ஸில் அக்வஸ்டிக், நேச்சுரல் அண்ட் டைனமிக்னு சொல்லிட்டு 3 மோட் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பேலன்ஸ் ஃபீடர் வந்துடுது. அண்ட் ஈக்குவலைசரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம மொபைல் கனெக்ஷன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு விட்ஜெட் மாதிரியான ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைலில் அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. நம்ம குவிக் கைட் இது எல்லாமே வந்துடுது. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு போகலனாலும் நம்ம இப்படி கூட போய்க்கலாம். இதில் நமக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிட்டோம்னா டேரெக்டாக அது வந்துடும். அண்ட் நல்லா ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. வாய்ஸ் கமெண்ட்ஸும் இதில் கொடுத்துறாங்க. சவுண்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்ம அந்த டச் மூலியமாக தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. அண்ட் சீட்டோட வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் இதில் நமக்கு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே நமக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்துடுது.
இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு USB-A சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இதுலேயுமே நமக்கு AC வென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது பெவரேஜஸ்லாம் இதில் வச்சோம்னா அது கூலாகவே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட கீ. ஸோ இதில் வந்து நமக்கு லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கல் மாருதி சுசுகியோட கீ தான். அண்ட் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்டில் வந்துடும். இதுவே ஆட்டோமேட்டிக் பண்ணோம்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த டேஷ்போர்டில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிரேஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த AC வென்ட்ஸோட ஒரு ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அண்ட் நமக்கு க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது, பட் சைஸ் வந்து ஓகேவாக இருக்குது. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM கொடுக்கல, நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் பார்த்தோன்னா கேபின் லைட்ஸ் நமக்கு ஒரு ஹாலஜன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் இருக்குது. நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டாலும் இது வந்துட்டு ஒர்க் ஆகும். நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து 360 டிகிரி வியூ வருது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு ரியர் வியூ வருது. இந்த ஆங்கிள் வேணுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இது வந்து ரியர் வியூ பார்க்குற மாதிரி. அண்ட் இது வந்து நமக்கு லெஃப்ட் சைட் வியூ அண்ட் நமக்கு ரியர் வியூ பார்க்குற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீடைலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம அந்த XL6 மேனுவலில் ட்ரைவ் எடுக்கலாம். ஸோ நம்ம ஹசார்ட் ஆஃப் பண்ணிடுவோம், ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இது பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் வேரியண்ட் தான். ஸோ இன்ஜின் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்ம ரிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் K15C பெட்ரோல் இன்ஜின், 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 102 bhp அண்ட் 137 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துடுது. ஸோ இனிஷியல் ரெஸ்பான்ஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு லீனியரான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் 3rd கியரில் இருக்கேன், அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 2000 RPM தாண்டப்போ நமக்கு ஸ்லைட்டாக ஒரு புல் தெரியுது. மிட் ரேஞ்சில் நல்லாயிருக்கு. அண்ட் கியர்ஸுமே நல்ல ஸ்லாட் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளச்சுமே நல்லா லைட்டாக தான் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த ஸ்டியரிங் பார்த்தோன்னா நமக்கு நல்ல லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக நம்ம எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதே இல்லை. அண்ட் இந்த ஸ்டியரிங்குமே நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. விசிபிலிட்டி நல்லாயிருக்கு எனக்கு கேட்டால் அந்த காரில். எல்லா விண்டோ ஏரியாஸ் எந்த சைடு பார்த்தாலுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால் விசிபிலிட்டிலாம் பெருசாக எனக்கு எந்த இடத்துலையும் அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறது க்ரியேட் ஆகிற மாதிரி தெரில. பில்லருமே தின்னாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் பண்ணல. ரைட் குவாலிட்டின்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஹார்ட்னஸ் எனக்கு தெரியுது. கம்பேர் டு எர்டிகா வந்து இதில் 16 inch அலாய் வீல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. பட் அது எதுக்காகன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டிக்காக தான். அது நம்ம ஹைவேஸ் போகிறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மிச்சப்படி சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஆங்கிளே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபியாக இருக்குது. குயிக்கான ஓவர்டேக். ஸோ இப்போ பாருங்கள், நான் 4th கியரில் இருக்கேன், ஒரு 30 பக்கமாக போயிட்டுருக்கு. ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படியே எனக்கு அந்த கியர் தட்டாமல் புஷ் பண்ணிட்டு போகுது, பரவாயில்ல. ஸோ நல்லாவே ட்ராக்டபுளாக பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் புஷ் பண்ணலாம். கியர் பாக்ஸ் நல்லா லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்குள்ளே நம்ம ஓட்டுறப்போவுமே ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. லெஃப்ட் கார்னரு இங்கே தான் அந்த சஸ்பென்ஷனோட ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி கார்னர் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஹைட்டான கார் தான், பட் ஆனால் எனக்கு பெருசாக பாடி ரோல் ஃபீல் ஆகலை. பாடி ரோல் இருக்குது, பட் நல்லா கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 16 inch அலாய் வீல்ஸ் ப்ளஸ் இந்த சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ரைடை கொடுக்குது இந்த காருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைவேஸ்குள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம 3rd 4th கியர்லாம் போயிட்டோம்னா நல்லாயிருக்கு. இப்போ நம்ம டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணோம். ஓகே தான், ரொம்ப நர்வஸாலாம் இல்லை இந்த டைரெக்ஷன் சேஞ்செலாம் பண்ணுறப்போ. ஸோ இது பாருங்கள், இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸில் கொஞ்சம் மைல்டாக சவுண்டு கேட்குது. நல்லா நம்மளை கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம 80 கிராஸ் ஆகிட்டோம்.
100 பக்கமாக வந்திருக்கும். ஸ்டெபிலிட்டியும் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது, 100ல் போயிட்டுருக்கு. ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் நல்லா இருக்கு கைஸ். இங்கன்னா பாருங்க, இது கொஞ்சம் பேட் ரோடு வரும் இந்த இடத்துல. ஸோ நல்ல ஒரு இந்த இடத்துல ரொம்பவே இதாக தான் இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போனால் நமக்கு வந்து அந்த ரைடும் வந்து நல்ல ஒரு அப்சர்வன்ட் ஆயிடுது. ஸோ இந்த டைரக்ஷன் சேஞ்ச் அப்போ ஃபீட்பேக் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருக்கு. இந்த காரில் எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். ஸோ இன்னுமே நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 110 பக்கமாக வந்தாச்சு. லெஃப்ட் கார்னரு 120 பக்கமாக 3000 RPM தாண்டிடுச்சு. இன்ஜின் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு இந்த XL6ல. ஸோ நம்ம பிரேக்கிங் பார்ப்போம். இனிஷியல் பைட் இஸ் குட் கைஸ், நல்லா இருக்கு. மாருதி சுசுகில நமக்கு பிரேக்ஸ் வந்து நல்லா தான் கொடுப்பாங்க, இதுலேயுமே நல்லா தான் இருக்கு. பிக்கப் வேணா ஒரு கியர் டவுன் பண்ணிட்டு ஸோ அந்த பவர் சர்ஜ் வந்து நமக்கு லீனியராக இருக்குது. இந்த ரப்னஸ் ஸ்ட்ரிப்ஸ்லாம் கூட நம்மளை பெருசாக பாதர் பண்ணல. பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் இருக்குது பிரேக்கிங்கில். ஸோ இந்த காரோட மைலேஜ் பார்த்தோன்னா நமக்கு 21 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 12 to 16, 17 வரைக்குமே கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சேஃப்டின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் 4 ஏர்பேக்ஸ் கொடுத்துறாங்க. ABCB வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் அண்ட் ஆல்சோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதாங்க இந்த மாருதி சுசுகி XL6ஓட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.